ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை கூட்டு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பை தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கிறேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டன்லேயே இந்த கீரை விலையும், இப்போ சிட்டிக்குள்ளார காசு கொடுத்து வாங்குற ஒரு சுச்சுவேஷன். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க. கீரையை நல்லா அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், 2 வரமிளகாய், நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு 3/4 பதம் வெந்தது கீரையை சேர்த்தா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கீரையை சேர்த்துக்கலாம். கீரை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கீரைக்கு இப்போ தண்ணி சேர்க்க தேவையில்லை. பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நீங்கள் மூடி வச்சிட வேண்டியதான். அதுவும் கீரையை அந்த க்ரீன் கலர் மாறாமல் எடுக்கணும். ஸோ ரொம்ப நேரமும் வேக விடக்கூடாது. கீரை சட்டுன்னு சுருண்டு வந்துடும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணியில் வற்றி எடுக்கலாம். இறக்குறப்ப தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கீரையை எடுத்துக்கோங்க. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.